வெல்கம் டு ஆர்ஆர் ஸ்டோரிஸ் எஸ்ஜி சேனல். நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னோடய ஃபுட் ரிவ்யூவையை பார்த்துட்டு நான் நிறைய வீட்டில் சமைக்க மாட்டேன், வெளியில் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லைங்க, நான் அவ்வளோ சோம்பேறி கிடையாதுங்க. நான் சுறுசுறுப்பானாலும் வீட்லேயும் ஹெல்த்தியாக சமைச்சு வீட்டில் இருக்கவங்களுக்கும் நானும் சாப்பிடணும்னு நினைப்பேன். அண்ட் நல்ல டேஸ்ட்டான சாப்பாடாகவும் சமைச்சு சாப்பிடணும்னு நினைப்பேன். ஸோ நம்ம ஃபுட்டியாக இருக்கனால வெளியிலையும் போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் இல்லையா, பட் வீட்டில் சமைக்கிறத என்றைக்கும் குறைக்கிறது கிடையாது. அப்படி நான் நேற்று பண்ணது தான் கிராப் பெப்பர் ஃப்ரை, அது நண்டு பெப்பர் மசாலா வித் இடியாப்பம். ரெண்டுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டான டிஷ்ஷு. ஆனால் நேற்று நம்மளோட கெஸ்ட்டாக நம்ம தம்பி வந்தனால பண்ணியாச்சு. அதே மாதிரி நண்டு எப்பயுமே நான் மத்தியானம் லஞ்சுக்கு தான் ரச சாதத்தோடு பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கேன். ஏன்னா தம்பி வந்து ட்ரான்சிட் டைமில் ரொம்ப மினிமல் டைம் தான் நம்மளை விசிட் பண்ணார். ஸோ அவருக்கு நம்மளோட சிங்கப்பூரோட சீ ஃபுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அண்ட் நான் அதை ஸ்பெஷாலிட்டினால அதை செஞ்சு கொடுத்துடணும்னு நினச்சி ரெண்டையுமே ட்ரை பண்ணியாச்சு. ரெண்டு டிஷ்ஷுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறனால நான் நாளே என்னோடய விலையை குறைக்கிறதுக்கு இடியாப்பத்துக்கு 1/2 கிலோ அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் கூட குருண அரிசி அதில் இருந்துடாத அளவுக்கு நல்லா அரைச்சி உப்பு போடாமல் உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா நாள் ஆட்டி உள்ளே வைக்கிறதா இருந்தால் உப்பு போடாமல் வச்சிடணும். சாரி, நான் இன்றைக்கி அரிசி சோக் பண்ணது, அரிசி ஊற வைக்கிறதெல்லாம் எடுக்கலை, வேலையெல்லாம் மறந்துட்டேன். பட் இன் ஃப்யூச்சரில் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அரிசி அரைச்சி உள்ளே வச்சாச்சு. இடியாப்ப மாவும் நாளே ரெடி. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம நேராக நண்டை ப்ரிப்ரேஷனுக்குள்ளே இறங்கியாச்சு. நண்டை நம்மளோட ஹெலாங் செராய் மார்க்கெட்டில் தான் எப்பயும் போல் வாங்கிட்டு வந்தாச்சு. நண்டு வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி வாங்கணும். ஏன்னா முக்கால்வாசி இதில் வந்து பழைய நண்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணும்போது பின்னாடி இருக்க ஒவ்வொரு நண்டோட ஷெல்லையும் அமுக்கி பார்த்து அந்த இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதுக்கு பின்னாடி இருக்க ஷெல்லு உள்ளே அமுங்காமல் ஹார்டாக இருந்ததுனா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நண்டுன்னு அர்த்தம். ஸோ உள்ளே அமுங்குச்சுன்னா அது நேற்று நண்டு இல்லை பழைய நண்டுன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு நண்டையும் பொறுமையாக பின்னாடி அமுக்கி பார்த்து அது ஹார்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அப்படி நம்ம செலக்ட் பண்ணி இன்றைக்கி 6 நண்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் க்ளீனிங் ப்ராசஸ்ங்கிறது கொஞ்சம் ஒரு டீடியஸான ஜாப் தான். ப்ரிப்பரேஷன் மெத்தடை விட க்ளீனிங் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இங்கே இருக்கிற நண்டெல்லாம் முன்னாடியே நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி கால் எல்லாத்தையும் ரப்பர் பேண்ட் வச்சு கட்டியிருப்பாங்க. ஸோ காலில் கட்டியிருக்க ஒரு ரப்பர் பேண்டையும் சிசர் வச்சு கட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ அதோட காலெல்லாம் இப்போ தொங்கிட்டு இருக்குது. அதோட ஒரு சைடு இருக்க காலை ஃபுல்லாக ஒரே கையில் பிடிச்சிட்டு அப்படி லைட்டாக திருப்பினோன்னா அது உடஞ்சிரும். ஸோ அதே மாதிரி 2 பக்கமும் இருக்கிற காலுகளை நமக்கு முதல்ல உடச்சி முடித்தாச்சு. அடுத்தது பின்னாடி வி ஷேப்பில் இருக்கிற அந்த ஷெல்லை பிடிச்சி மேலே கொடி இழுத்தோன்னா அந்த வி ஷேப்பில் இருக்க ஷெல்லும் மேலே வந்துடும். அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க பெரிய திக்கான ஷெல்லும் சேர்ந்தே நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம காலு அண்ட் ஷெல்லு, பெரிய ஷெல்லு சின்ன ஷெல்லு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே 2 சைட்லேயும் ஒரு மசில்ஸ் மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்கும். அதுவும் வேண்டாத பொருள் தான். அதை சமைச்சோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதையும் ஃபுல்லாக எடுத்துடணும். அது இன்றைக்கி நம்ம வாங்கினதில் நிறையா முட்டைக்கரு உள்ளே இருந்தது. நிறைய பேருக்கு முட்டைக்கரு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அதில் போடும்போது அந்த டேஸ்ட்டு எப்பயும் மாற்றிடுது, முட்டையோட ஸ்மெல்லு அப்படின்னு. நான் எப்பயுமே முட்டையை எடுத்து வேஸ்ட்டில் போட்டுருவேன். ஸோ உள்ளே எடுத்தாச்சு. இப்போ அந்த சாஃப்டாக இருக்க சதையும் எடுத்தாச்சு அண்ட் இந்த முட்டையும் எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம ரன்னிங் வாட்டரில் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மாதிரி மட்டியாக இருக்கும். அதெல்லாம் ரன்னிங் வாட்டரில் அந்த மட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக ஒன்றா வாஷ் பண்ணி எடுக்கணும். வீடியோலையும் பாருங்கள், இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு நண்டாக நம்ம க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் முடித்தாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி முடித்ததும் இதில் இருக்க ஸ்மெல்லை போக்குறதுக்காக எப்பயுமே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமா வாஷ் பண்ணுவேன். நிறைய மஞ்சப்பொடி சேர்க்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா மஞ்சப்பொடி போடும்போது அது நண்டோட ஸ்மெல்லை ஃபுல்லாக எடுத்துரும். அப்போ நண்டோட ஸ்மெல்லே இல்லாமல் டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எவ்வளோ மினிமலைஸாக போட முடியுமோ அவ்வளோ மினிமலாக போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது ஊற விட்டுறணும். எப்போ நான் நண்டு இல்லை சீ ஃபுட்டு வாங்கினாலும் மட்டன் வாங்கினாலும் நிறையா வாட்டி வாஷ் பண்ணிடுவேன். அதே மாதிரி எப்போயுமே வடிதட்டு யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணுவேன். நிறைய பேர் அதிலே திருப்பி பாத்திரத்தை கழுவி
இன்னொரு பாத்திரத்தில் போட்டு பண்ணுவாங்க. எனக்கு வந்து வடிதட்டில் போடும்போது அதில் ஏதாவது ப்ளட்டு இல்லை ஏதாவது வேஸ்ட் இருந்தால் நல்லா ப்ராம்ப்டாக தெரியும்னு நினச்சி எப்போயுமே நான் வடிதட்டு யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணி முடித்ததும் 5 நிமிஷம் நம்ம டர்மரிக்கில் மஞ்சப்பொடியில் ஊற வச்சாச்சு. 5 நிமிஷம் கழித்து நல்லா ஒரு 10 டைம்ஸாவது மினிமம் 10 டைமாவது நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப்பு இருக்குது. ஒரு ஸ்டெப்பில் வந்து நம்ம அரைக்க போகிறோம், செகண்ட் ஸ்டெப்பில் வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ அரைக்க தேவையான பொருள் தேங்காய், பெருஞ்சீரகம், தேங்காய் 5-10, பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூனு. நான் சிங்கப்பூர் வந்ததாலும் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காவை தான் நான் யூஸ் பண்ணுவேன். எப்போயுமே கடையில் முழு தேங்காய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வெட்டர்வால் வச்சு உடச்சி அதில் தான் தேங்காவை 10 வச்சு எடுப்பேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரியே தேங்காவை உடச்சி எடுத்து 10 எடுத்து அதில் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடணும். நல்லா தண்ணி இருந்தாலும் ஓகே தான், இல்லை கெட்டியாக இருந்தாலும் ஓகே தான். நம்ம எப்படி இருந்தாலும் இந்த மிக்சியில் அரைச்சதை திருப்பி கழுவி ஊற்றி நண்டில் வேக வைக்க போகிறோம். ஸோ பட் தேங்காய் உள்ளே இருந்துடாமல் ஃபுல்லாக நல்லா ஸ்மூத்தாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயத்தை வதக்கலாம் வாங்க. வெங்காயத்தை 2-3 ஸ்பூன் எண்ணெயில் வதக்கணும். வெங்காயம் விட்டு போதும். பெரிய பெரிய க்யூப்ஸாக இருந்தால் பெட்டர். சின்ன க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணும்போது அதில் வெங்காயம் இருக்கிறதே, குருமாவில் இருக்கிறது இல்லை மசாலாவில் இருக்கிறதே தெரியாது. அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி வெங்காயத்தை போட்டு வதக்கும்போது வெங்காயம் ஃபுல்லாக வதங்கக்கூடாது, பாதி வதங்கினாலே போதும். ஏன்னா ஃபுல்லாக வதங்கிடுச்சுன்னா வெங்காயம் இருக்கிறதே தெரியாது மசாலாவில். ஸோ ஒரு ஹாஃபுக்கும் முன்னாடியே கூட நம்ம முடிச்சுக்கணும். ஸோ ஒரு ஹாஃப் வதங்கினதும் நான் கழுவி வச்சுருக்கிற நண்டை உள்ளே போட்டு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி பெப்பரு, சால்ட்டு, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியை போட்டு நல்லா கிளறணும். கிளறாமல் விட்டுட்டோன்னா அங்கே மட்டும் மசாலா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு சில பார்ட்டில் அப்புறம் மசாலா உள்ளே இறங்காத மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சா தான் அதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி தீ வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நண்டு ஓரளவுக்கு வெந்ததுன்னு தெரிஞ்சதும் திருப்பி ஸ்லோ ஃப்ளேமுக்கு வச்சிடணும். எவ்வளோ ஸ்லோ வைக்கணுமோ அவ்வளோ ஸ்லோவில் வச்சு நீ எவ்வளோ நேரம் வதக்குறீங்களோ அவ்வளோ நேரம் தான் அந்த டேஸ்ட்டு நண்டு மீட்டு ஃபுல்லாக இறங்கும். நான் எப்பயுமே ஒரு 1/2 ஹவராவது மினிமம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குவேன். ஒரு 10-15 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது உள்ளே வேகிற அளவுக்கு விடுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 1/2 ஹவர் அதோட டேஸ்ட்டு உள்ளே போய் மேரினேட் ஆகிற வரைக்கும் பொறுமையாக திருப்பி வதக்குவேன். சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா திருப்பி லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை தண்ணி தெளிச்சுக்கணும். திருப்பி வதக்கிக்கிட்டு திருப்பி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இப்படி ஒரு 1/2 ஹவர் கழித்து நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு, இல்லை மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு நண்டு ரெடி. இடியாப்பம் பண்ணலாம் வாங்க. நம்ம முன்னாடியே அரைச்சி வச்ச ஃப்ரிட்ஜில் இருக்கிற இடியாப்பம் மாவை தூக்கி ஒரு 1 ஹவர் முன்னாடியே வச்சுட்டேன். ஏன்னா வதக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ 1 ஹவருக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லெண்ணெய் 3 ஸ்பூனு இதில் விட்டு உப்பு போட்டு வதக்கணும். வதக்கும்போது கட்டி சேர்ந்துடக்கூடாது. மிக்சர் பண்ணிவிட்டு திருப்பி கரண்டியை எல்லா டைரெக்ஷன்லேயும் வச்சு திருப்பி விடணும். ஒரே டைரெக்ஷனில் வச்சு கரண்டியை திருப்பி மாவு வதக்கணுன்னா ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் வதங்கும் அண்ட் கட்டி சேர்ந்துடும். ஸோ கரண்டியில் இருக்கிறதையும் அந்த வடச்சட்டி இல்லை கடாயில் ஓரத்தில் திருப்பி எடுத்து விட்டுட்டு அழகாக எல்லாத்தையும் திருப்பியும் சுருள வதக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத அளவுக்கு மாவு வதக்கி எடுத்துட்டு அதை ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். மீடியமும் இல்லை ஹை ஃப்ளேமும் இருந்ததுன்னா கட்டாயம் கட்டிப்பட்டுரும். ஸோ ஒரு தண்ணி குறையிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அது கொஞ்சம் சுருள ஆரம்பிக்கிறப்ப எவ்வளோ ஸ்லோவில் வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்லோவில் வச்சு மாவு வதக்கணும். இப்போ மாவு வதக்கணும், இமீடியட்டாக அதை ஒரு ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஏன்னா வெளியிலே வச்சோன்னா மாவில் காற்றுப்படவோ இல்லை ஆறவோ ஆரம்பிக்கும் போது நம்ம புளியறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹாட் பாக்ஸில்
சேஃபாக தூக்கி உள்ளே வச்சாச்சு. அதுக்கப்புறம் இட்லி பானையை தூக்கி வச்சு அதில் தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டு மீன்வாயில் அது கொதிக்கிற டைமுக்குள்ளே நம்ம இதை புளிய போகிறோம். ஸோ இட்லி தட்டை வச்சு அது மேலே இந்த இடியாப்ப வச்ச மாவை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக புளிய ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு இது மட்டும்தான் நான் புளிஞ்சேன். ஏன்னா யூஸ்வலாகவே இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால எப்போயுமே வீட்டில் எதர் பையனோ இல்லை ஹஸ்பண்டோ தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு தட்டு இட்லி தட்டு மட்டும் நான் புளிஞ்சு பார்த்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இதிலேருந்து ஹெல்ப்பிங் ஹேண்ட் எடுத்தாச்சு. ஃபுல்லாக ஹஸ்பண்ட் முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இடியாப்பமும் ரெடி, சுட சுட நண்டும் ரெடி, சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆயாச்சு. அல்டிமேட்டாக இருந்தது, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எப்போயுமே இடியாப்பத்தோடு நான் தேங்காய் பால் மட்டும்தான் சாப்பிடுவேன். எனக்கு அது நண்டோடு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ நான் காலையில் நண்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வித் இடியாப்பம் தான் சாப்பிட்டேன். தேங்காய் பூ வித் இடியாப்பம் சுகர் தான் சாப்பிட்டேன். ஆனால் லஞ்சுக்கு திருப்பி நான் இடியாப்பம் வித் நண்டு எடுத்துக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உள்ளே இருக்கிற எல்லா மீட்லேயும் நண்டோட எசன்ஸ் இறங்கி அவ்வளோ எம்மியாக இருந்தது. ஸோ இனிமேல் நான் லஞ்சுக்கு மட்டும் இல்லைங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதே மாதிரியே நண்டு வித் காம்பினேஷனில் ட்ரை பண்ணலான்னு நினச்சிருக்கேன். சூப்பராக இருந்ததுனால நான் திருப்பி என்னோடய ஃப்ரெண்டுக்கும் அதை ஷேர் பண்ணேன். நண்டு அவங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னு அவங்களும் ரிவ்யூ சொன்னாங்க. ஸோ லஞ்சு திருப்பி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு நான் லஞ்சுக்கு சூப்பராக திருப்பி ஒரு தடவை நான் வெட்டிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. ரொம்ப காம்ப்ளிகேட் டிஷ்ஷு தான், பட் இட்ஸ் ஒர்த் ஃபார் தட் ஒர்க்குன்னு சொல்லலாம். செமையாக என்ஜாய் பண்ணி முடித்தாச்சு. ஸோ நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச சூப்பரான டிஷ்ஷை சர்வ் பண்ணும்போது இன்னும் டபுள் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட டிஷ்ஷை நம்ம தம்பி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்தாரு. சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.